அனைவருக்கும் வணக்கம். ஹபீப் ஈசா மேத்திலேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் வந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்தவங்க எல்லா பேருக்குமே வந்து கால் டிக்கெட்டு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சென்ட்ரு எது எங்கே அப்படிங்கிறத பார்த்து அங்கே போய் நீங்கள் பரீட்சை எழுத போகணும். அது எப்படி அந்த கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய சென்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லை வர முடியல அப்படின்னா உங்கள் மொபைல்லையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சென்டர் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து உங்கள் பரீட்சைக்கு எழுதிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கான லிங்க்கை நான் கீழே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவேன். அதில் உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அந்த லிங்க் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நிரந்தர பதிவு விவரமும் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா ஏற்கனவே பதிவு செய்தது உள்நுழையேன்னு வரும். அதையும் உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு இதை நீங்கள் கொடுக்கணும். உதாரணத்துக்கு யார் இது கொடுக்கலாம், இவங்க ஃபுல்லாக பதிவு பண்ணவங்க யாராச்சும் ஒரு இதோடைய நம்ம இதை டவுன்லோட் பண்ணி அனுப்பிடுறோம். இப்போ ஹர்ஷத் மாஃபிகான்ற ஒரு பிளேயர் பண்ணுறோம். கேப்சா கேட்கும். கேப்சா தட்டிட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போனோம்னா சம்பின்ட்டு வரும். சம்பி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கால் டிக்கெட்டு இங்கேருந்து பார்க்கணும். டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இப்படி லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் வந்து உங்களை காட்டும் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்க. டவுன்லோட் ஹால் டிக்கெட்டு கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, இது டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மாதம், இயர் இது மூணையும் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது டவுன்லோட் ஆகிரும். இதேமாரி ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.